பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ப்ரே ஃபார் இந்தியா விமென்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த 2 நாட்களில் தியானித்து வருகிற தொடர் தியானத்தில் இந்த நாளுக்கான வார்த்தை சிலுவை. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். சிலுவை என்பது ஒரு புனித சின்னம். சிலுவை என்பது ஒரு அடையாளம். சிலுவை என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது இயேசுவின் அன்பு, தியாகம், தாழ்மை, மன்னிப்பு, ரட்சிப்பு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் சிலவற்றை நாம் இப்போது தியானிப்போம். மேன்மையின் சின்னம். கலாத்தியர் 6:14 பவுல் சொல்லுகிறார், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்கிறார். இந்த உலக மக்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்று சற்று சிந்திப்போம். உலகத்தாரை போல பணம், பதவி, அதிகாரம், அந்தஸ்து, குடும்பம் இவைகளை குறித்து மேன்மை பாராட்டாமல் சிலுவையை குறித்தே மாத்திரம் மேன்மை பாராட்ட அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 20:7 தாவீது சொல்கிறார், சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தரின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்கிறார். அதுபோல நாமும் சிலுவையையும் அந்த சிலுவையில் அறையுண்ட இயேசுவின் நாமத்தையும் குறித்தே மேன்மை பாராட்டுவோமா? இரண்டாவதாக மீட்பின் சின்னம். 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ஆம், இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டிருக்கிறார். அடுத்ததாக தாழ்மையின் சின்னம். பிலிப்பியர் 2:8 சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு தாழ்மையின் அடையாளமாக திகழ்ந்தார். சீஷர்களின் கால்களை கழுவினார். அதுபோல நாமும் நம்மிடத்தில் உள்ள பெருமையான காரியங்களை அகற்றி தாழ்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த கிருபையை நம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுவோம். அடுத்ததாக மன்னிப்பின் சின்னம். கலாத்தியர் 23:34 பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட போது சொன்ன முதல் வார்த்தை. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவரை அவமானப்படுத்தினவர்களை, நிந்தித்தவர்களை, துன்பப்படுத்தினவர்களை பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி உலக மக்கள் அனைவருக்கும் சிலுவையின் மூலம் மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். அதுபோல நாமும் நமக்கு யார் மீதாவது கோபம், எரிச்சல், வைராக்கியம் இருந்தால் ஒருவரை ஒருவர் மன்னிப்போமா? குணமாக்கும் சின்னம். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோம். அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயங்களினால் நம்முடைய பாவம், சாபம், வியாதி எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கினார். அந்த விசுவாசத்தோடு இப்போது நாம் ஜெபித்தாலும் நமக்கு விடுதலையும் சுகத்தையும் தர என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்ததாக வெற்றியின் சின்னம். கொலேசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் பிறந்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி சிலுவையிலே ஒரு வெற்றி வீரனாக திகழ்ந்தார். நாமும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ இயேசு நமக்கு முன்வைத்து போன மாதிரியை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்தால் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ரட்சிப்பின் சின்னம். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆம், சிலுவை நமக்கு ஒரு ரட்சிப்பின் சின்னமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் சர்வலோகத்தின் பாவத்தை நீக்கும் சின்னமாகவும், அன்பின் சின்னமாகவும், ஆதரவின் சின்னமாகவும், தியாகத்தின் சின்னமாகவும், அர்ப்பணிப்பின் சின்னமாகவும் இந்த சிலுவை இருக்கிறது. நாமும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்மிடத்தில் உள்ள பாவங்களை, குறைகளை, குற்றங்களை வெறுத்து நமக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் வரும் உபத்திரவங்கள், வியாதிகள், பலவீனங்கள், பாடுகள் என்ற சிலுவையை சுமந்து அவர் பின் செல்வோமா? இப்போது ஜெபிப்போம். ஜெபம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த 2 நாட்களிலே நாங்கள் சிலுவையை குறித்து இந்த நாளிலே தியானித்தோம். ஆண்டவரே, இந்த சிலுவை என்பது எங்களுக்கு ஒரு அடையாளமாக மாத்திரம் அல்ல ஏசப்பா, எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கைக்கும் இது ஒரு அனுபவமாக மாற வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இதில் நாங்கள் என்னவற்றை கற்றுக்கொண்டோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையின் பாதையிலே ஒரு அனுபவமாக்கி ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்லக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் தாமே கிருபை செய்யும்படியாக உங்கள் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.